शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் ஏப்ரல் 20, 2025 ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு ஏப்ரல் 26, 2025 சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான பலன்களாக பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வாரத்தில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது 2 நிமிஷத்துல பார்த்துட்டு நம்ம பலன்களுக்கு போயிடுறோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பானு சப்தமி. அன்னைக்கு சூரியனாருடைய சிவனுடைய வழிபாடு உங்களுடைய இச்சையை நிறைவேற்றும். முக்கியமாக கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், பெரிய பெரிய ஆபீசர், IAS IPS போன்ற ஆபீசர் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு அரிய நாள். இந்த நாள்ல போய் சூரியனுடைய உபாசனையும் பிறகு சிவனுடைய உபாசனையும் செய்வது சாலச் சிறந்தது. அதாவது சூரியனுடைய காயத்ரியை வந்து அன்னைக்கு 1008 முறை சூரியன் உதித்த உடனே ஆரம்பிச்சு 12 மணிக்குள்ள முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அல்லது ஒரு சூரியனுடைய அர்ச்சனை பண்றதுங்கிறது உங்களால் என்னென்ன கவர்மெண்ட் நிமித்தமான வேலைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். ஆகையினால் பானு சப்தமியை பயன்படுத்துங்கள். பிறகு திங்கட்கிழமை 21ஆம் தேதி வந்து காலாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியாக வருகிறது. அன்னைக்கு கால பைரவாஷ்டக பாராயணமும் பிறகு பைரவருடைய உபாசனையும் உங்களுடைய எதிரிகளை அழிப்பதாக வந்து அமையும். 23ஆம் தேதி வந்து புதன்கிழமை வாஸ்து நாள். வாஸ்து நாள்ல என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. வாஸ்து பூஜை பண்ணணும், அதாவது வாஸ்து புருஷனுடைய பூஜை பண்ணணும். யூடியூப்ல நிறைய இருக்கிறது. நான் சொல்றேன், ஒரு சிம்பிளான வழி. வாஸ்து போட்டோ கிடைக்கும், வாஸ்து புருஷனுடைய போட்டோ கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு அந்த வாஸ்து புருஷனை வந்து ஈசான்யத்துல வச்சு, உங்களுடைய பூஜை ரூம்ல ஈசான்ய ரூமத்துல இருந்ததுன்னா ஈசான்யத்துல வச்சு வடகிழக்கு, அல்லது உங்களுடைய வீட்டுல வந்து ஈசான்யம் அங்க வந்து கோயில்ல இல்லை, உங்களுடைய பூஜை அறை இல்லை அப்படின்னாலும் ஈசான்யத்துல வச்சு வாஸ்துக்கு உண்டான அஷ்டோத்திர சித்தநாமாவளி இருக்கு, அதை பண்ணுங்க போதும். வீட்டுல எந்த வாஸ்து குறை இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது. ஏனென்றால் வாஸ்து என்பது ஒரு பெரிய சயின்ஸ். அது ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து வாஸ்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். வாஸ்துவே பொய்ன்னு சொல்லி சினிமா எடுத்துட்டு அவரே வாஸ்துவை வந்து ரொம்ப அப்படியே உயிருக்கு உயிரா வந்து கடைபிடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால வாஸ்து நாளை நன்கு பயன்படுத்துவோமாக. 24ஆம் தேதி வந்து, அதாவது வியாழக்கிழமை, பாப விமோசனி ஏகாதசி. அன்னைக்கு வந்து விரதம் இருப்பவர்களுக்கு எப்படியாப்பட்ட பாபமும் கரைந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சில குழந்தைகளுடைய படிப்பு சரியா வரமாட்டேங்கிறது, ஆரோக்கியத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்கிறது, ஏதோ ஒரு வீட்டுல வந்து நல்ல காரியம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறவர்கள் அன்றைக்கு உபவாசம் இருந்து அந்த ஏகாதசி உபவாசத்தை வந்து முழுமையாக கடைபிடித்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். அதன் பிறகு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பிரதோஷம். அது வந்து வெள்ளி பிரதோஷமாக வந்து அமைந்திருக்கிறது. மிகவும் மிகவும் நல்லது. அது சிவனுடைய வழிபாடு, அன்றைக்கு நந்தியினுடைய தரிசனம், பிறகு அம்பாளுடைய வழிபாடு உடனே பண்ணினா இந்த வாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன காரியம் வந்து சங்கல்பம் செய்கிறீர்களோ அது அன்றைக்கு எல்லாமே நிறைவேறிவிடும். சரி, இதுதான் இந்த வாரத்தினுடைய அமைப்பு. சந்திராஷ்டமம் வந்து மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அது நம்ம பலனை பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த வாரம் வந்து குரு வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய 2ஆம் வீட்டில் வந்து சுக்கிரனுடைய இடத்துல இருக்கிறார். 4ஆம் வீட்டுல நீச்சமாக செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் வீட்டுல கேது, மேஷத்துல முதல் வீட்டுல வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீட்டுல சூரியன் உச்சமாக இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக வக்ர நிவர்த்தி அடைந்துட்டார் போன வாரமே. சனியும் ராகுவும் புதனும் சுக்கிரனும் மீனத்தில் இருக்கிறார்கள். சரி, இந்த வாரம் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி அதாவது வந்து திங்கள் டு
வெள்ளி வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தை வந்து அரசியலிலும் அரசாங்க வேலையிலும் பெரிய பெரிய பதவிகளை நிர்வாகம் செய்யக்கூடியவனாக இருப்பான், ராஜாவாக இருப்பான். அதே போல நிறைய லேண்ட் இருக்கும், நிறைய சொத்துக்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் வந்து திருமண காலகட்டங்களில் கொஞ்சம் சாந்தி பண்ண வேண்டியதாக இருக்கும். வெளிநாடுகளில் போய் படித்து நன்கு அங்கே வெளிநாடுகள்லையும் வந்து கோல வச்சு விட்டு வரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். அப்படி ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு இந்த வாரத்தில் பிறக்கிறது அப்படின்னாக்கா தந்தை உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நவகிரகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். அதுலேயும் கூட குறிப்பாக சனி, ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுக்கும் நீங்க ஒன்று அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், இல்லை பூஜைக்கு கொடுக்கலாம், இல்லை அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். அப்புறம் டிசேபிள்டு குழந்தைகளுக்கு, பார்வையற்ற குழந்தைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். அது ரொம்ப 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 நல்லது. இந்த குழந்தை வந்து அவ்வளவு ஒரு தீட்சண்யமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மேலும் பெண் குழந்தையாக பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பெண் குழந்தையும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு குழந்தையாக வடிவெடுப்பாள். அதனால பல மொழிகள் கற்று தேர்ந்து பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற குழந்தையாக அந்த குழந்தை இருக்கும். அது ஒரு விசேஷம் இல்லையா? அது சரி. இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் 5க்குண்டான உங்களுடைய சிம்மாதிபதி வந்து உங்களுடைய ராசியில் ஏறி அமர்ந்திருக்க 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்புல என்னென்ன வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோமோ அத்தனையும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே போல காரிய சித்தி, நீங்க ஒரு மிஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதை வந்து இந்த வாரம் முழுமையாக கடைபிடித்து அதை முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதிலும் கூட குறிப்பாக திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் வந்து சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அதனால இந்த 2 நாட்கள்ல வந்து லேண்டு பார்க்கறது, வீடு பார்க்கறது, அல்லது வேலைக்கு வந்து ஏதாவது வந்து அப்ளை பண்றது, அதுல சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து ராகுவும் சனியும் வந்து 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள். அதனால பிசினஸ்ல ஏதாவது வந்து நான் வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த வாரம் வந்து பொறுப்பது நல்லது. ஏன்னா ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 20ஆம் தேதி வந்து ராகுவும் சனியும் 2, அதாவது ஒரே டிகிரியில்னாக்கா சுக்கிரனும் சனியும் பக்கத்தில் இருக்கிறார்கள், ராகுவும் பக்கத்திலேயே இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த ஏனென்றால் இந்த சனி என்பவர் இந்த ஜாதகத்துக்கு வந்து 10க்கும் 11க்கும் உண்டானவர். அதனால பிசினஸ் நிமித்தமா ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த வாரம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஆனா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் ரன் பண்ணணும், அதெல்லாம் தாராளமா பண்ணலாம். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்ட் பண்ண முடியும். வெற்றியை வந்து தன்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கை போல அனுபவிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க முடியும். குழந்தைகளுக்கு நல்லது பண்ண முடியும். பெண் பார்க்கறதுக்கு இந்த வாரம் அவாய்ட் பண்றது நல்லது. அதாவது வரன் பார்ப்பதை அவாய்ட் பண்றது நல்லது. ப்ரப்போஸ் பண்றதும் அவாய்ட் பண்றது இந்த வாரம் நல்லது. செலவுகள் குடும்பத்துல கொஞ்சம் இருக்கும், குடும்பத்துல குதூகலம் இருக்கு, ஆனா கொஞ்சம் செலவுகள் இருக்கும். வெளியூர் போகும்போது வாக்குவாதம் வேணாம். குடும்பத்தோட வெளியூர் போறோம், தவிர்க்க முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்குதுன்னாக்கா அமைதியா போயிட்டு அமைதியா வர்றது பெட்டர். ஏனென்றால் வாக்குவாதம் ஆரம்பித்து எடுத்தோம்னாக்கா உங்க தலைதான் வந்து டென்ஷன் ஆயிடும். ஆமா, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சூரியன் கொஞ்சம் ஓவரான கான்ஃபிடென்ட் கொடுத்துரும். அதனால ஓவர் கான்ஃபிடென்ட்டை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப 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 நல்லது. சனிக்கிழமையில வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை வந்து கையாளணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு செலவுன்னு ஆரம்பிச்சு பெரிய செலவாக போயிடும். ஆரோக்கியத்துல ஒன்றும் கோளாறு இல்லை. ஏனென்றால் 6க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் கூட குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தையும் குரு பார்த்து விடுகிறார். அவர் வந்து பரிவர்த்தனை ஆனாலும் 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் வந்து மறுபடியும் பார்க்கிறார். அதாவது அவர் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பிறகு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதே போல அங்க 12ஆம் இடம், அதாவது மீனத்துக்கு போயிட்டாலும் கன்னியையும் பார்ப்பார், விருச்சிகத்தையும் பார்ப்பார். அதனால குரு வந்து ப்ரொடெக்டிவா இருக்கிறார். உங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, ஒன்றும் ஆபத்து கிடையாது. நீங்கள் வந்து திருமண ஏற்பாடுகள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை இது வந்து டேட் எல்லாம் குறிச்சாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா சண்டிகா பரமேஸ்வரி, சண்டியினுடைய ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் காரியத்தை ஆற்றலாம். வெற்றி கனியுடன் திகழப் போகிறது இந்த மேஷராசி. முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது நாட்டினுடைய அரசனாகும்.
நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். கோயிலுக்கு போய் பூஜை கொடுக்க வேண்டியது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, கம்யூனிகேஷன் அதுதான் உங்களுடைய பலம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பவுமே கம்யூனிகேஷன் தான் பலம். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்கள் சகோதரர்களுடன் கம்யூனிகேஷன் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். மற்றபடி நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், கடன்கள் நீங்கும், வண்டி வாகன யோகம் உண்டு. வெளியூர் பிரயாணம் போகும்போது உச்சி வெயில அவாய்ட் பண்றது நல்லது. அதாவது நம்ம ஃப்ளைட்ல போகணும்னா அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம 2 வீலர்ல போறதோ சொந்தமா கார்ல போறதோ இதை உச்சி வெயிலை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சூரியனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஒரு வாரம். நல்ல காரியங்கள், பெரிய காரியங்களுக்கு நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நம்ம இந்த வாரம் நீங்கள் ஒரு லக்ஷ்மி நாராயணர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த சனி சுக்கரனுடைய அந்த ஒரு தோஷமானது நீங்கும். 6க்குண்டானவன் சனியோட இருக்கிறார் அப்படிங்கிறது அது உபச்சய ஸ்தானம், 11ஆம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்குனால பாதகம் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளவுதான். பிறகு உங்களுடைய பிசினஸ்ல ஒரு புது திட்டம் நீங்கள் ஏதாவது லான்ச் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா இந்த வாரம், அதாவது முதல் நாளை விட்டுட்டு திங்கள் செவ்வாய் புதன்ல நீங்கள் லான்ச் பண்ண முடியும். சூதாட்டம் வேண்டாம், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. லாபம் உண்டு, ஆனால் அது நல்லதல்ல அப்படின்னு நல்லா கிளியரா சொல்லிடுறேன். ஏனென்றால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பாவி 3ஆம் இடத்துல நீச்சம் பெறுவது அப்படிங்கிறது நீச்ச பங்க யோகம் இருக்கிறது. திங்கட்கிழமை சந்திரன் வந்துடுறார். அப்படிங்கும்போது குரு லக்னத்துல இருக்கிறார். அவர் சுக்கரனோட 11ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகிறார். அப்படின்னா இதெல்லாம் ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல புதனும் அங்க இருக்கிறார், சுக்கரனும் அங்க இருக்கிறார். அப்படிங்கும்போது கேம்பிளிங்க்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அது என்றைக்குமே கேம்பிளிங் ஏமாற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும். ராகுவனுடைய காரகத்துவம் ஆகிய சில விஷயங்கள், அதாவது மீடியா துறையை பத்தி அல்லது விஷுவல் கம்யூனிகேஷன், அதாவது படம் எடுக்கிறது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்றேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, மீடியாவில் ஏதாவது அல்லது யூடியூப்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டும். ஷேர் மார்க்கெட்ல ராகு பிறகு சனியினுடைய காரகத்துவங்கள் நம்ம ஷேர் பண்றது தவிர்க்கணும். அதெல்லாம் அந்த அளவுக்கு டீப்பா திங்க் பண்ணணும். எந்த மெட்டீரியல்ல கூட ஷேர் பண்றது அப்படின்லாம் கூட இருக்கிறது. ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஷேர் பண்ணணும்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணிக்கோங்க. அரபுல இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளூர் திரும்பக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய கம்யூனிகேஷன் சகோதரர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மற்றபடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மற்றவர்களோட எல்லாம் கம்யூனிகேஷன்ல நல்ல, அதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மேம்பாடு. அப்பாவனுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் இதா இருக்கும். கண்களுக்கு கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் ரிஷபராசிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா பிசினஸ் மேன், பக்கா பிசினஸ் மேன். ஆனா அவருக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு பெருமாள் கோயில துளசி மாலையை பெருமாளுக்கும் தாமரை மாலையை தாயாருக்கும் நீங்கள் சாத்த வேண்டும். அது குழந்தையினுடைய அரிஷ்ட தோஷத்தை நீக்கும். அந்த குழந்தை வெளிநாட்டு பணத்தை கொழிக்க செய்வான். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முதல்ல 2 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். முதல்ல 2 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணும் சந்திராஷ்டமத்தினால. அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு போறார். அப்படின்னாக்கா சிரவண நட்சத்திரத்துக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடும். அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எதன் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அசால்ட்டா விட்டுடக்கூடாது. சந்திராஷ்டமம் அடிக்கும் போது மனோரீதியாக ஏதாவது ஒரு கவலை, யாராவது ஒரு கமெண்ட்ஸ் அடிச்சு அல்லது சண்டை மூலமாக, முக்கியமாக குடும்பத்துல அதுவும் சகோதரர்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆறாம, அதாவது ரிலாக்ஸ்டா வெளியே கிளம்பிடணும், அவ்வளவுதான். 21ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு
இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு 12ல அமைந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபினான்ஷியலா டீல் பண்ணுங்க. அந்த ஃபினான்ஷியல் வந்து கடன் வந்து கேட்டு கிடைக்காம அல்லது நம்ம கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காம அந்த ரீதியாக பைசா ரீதியாக சில கவலைகள் வந்துடும். அதனால அன்னைக்கு ஒரு நாள் வந்து பைசாவை பத்தி திங்க் பண்ணாம இருக்கிறது தான் ரெமெடி சந்திராஷ்டமத்து அன்னைக்கு. சரி, மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு வந்து பல விசேஷங்கள் உண்டு. 6க்குண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டுல சண்டை வேண்டாம். ஆனால் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன், அதாவது மிதுனத்துக்கு புதனுக்கு வந்து சூரியன் நட்பு கிரகம் தான். அந்த சூரியன் அவர் வந்து 3க்குண்டானவன் 11ஆம் இடத்துல ஏறி நிற்கிறார் அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு அத்தனைக்குமே வெற்றி. ட்ரேடிங் செய்பவர்கள் அத்தனை பேருக்குமே இது நல்ல ஒரு அமைப்பு. ஆமா, முதல் 2 நாள் தவிர மீது அத்தனை நாட்களுமே நல்ல ட்ரேடிங் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுல சக்சஸும் உண்டு. பிசினஸ் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். குழந்தைகள்ல வந்து பெண் குழந்தைகளுக்கு உடனே வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஆண் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியம் நல்ல மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையினுடைய ஆரோக்கியமும் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சூரியன் நிமித்தமான சூரியனுடைய காரகத்துவம் கொண்ட அத்தனை தொழில்களிலுமே, அது வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இருக்கலாம், அல்லது வந்து சோலார் சிஸ்டமாக இருக்கலாம், கவர்மெண்ட் ரீதியாக இருக்கலாம், அல்லது வந்து சூரியனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க எங்கேயாவது இருந்தீங்கன்னாக்கா இந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது அதிகார பலம் அதே போன்று புத்தி பலமும் மிகுந்த ட்ரேடிங் செய்பவர்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இந்த வாரமானது காணப்படுகிறது. லேண்டு விஷயம் டீல் பண்றதுக்கு, ப்ராப்பர்ட்டி விஷயம் டீல் பண்ணுவதற்கு கொஞ்சம் வந்து இந்த வாரமானது ஏற்புடையதாக இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதிலும் ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒத்தி போடுவது நல்லது, தள்ளி போடுவது நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவது கொஞ்சம் தடைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பெண் பார்க்கறது, வரன் பார்க்கறது, இது எல்லாமே ஓகே தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண ஏற்பாடுகளும் தாராளமாக செய்ய முடியும். குழந்தைகளுக்காக முயற்சி செய்வதற்கு இந்த வாரம் ஏற்புடையதாக இருக்கிறது. இந்த வாரம் வந்து பிறக்கின்ற குழந்தை வந்து ஒரு தைரியமாக, அதே போல ஒரு பிசினஸ் மேனாகவும், பிறகு கலைகளில் மிகுந்த வல்லுநராகவும், பேச்சாற்றல் மிகுந்து நல்ல சொற்பொழிவாளன், அதாவது ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேச்சு. அதாவது அவர் பேசினார்னாக்கா அப்படியே ரத்தம் அப்படியே ஜிவ்வுன்னு வந்து அப்படியே ஏறி அந்த தேசப்பற்று, நாட்டுப்பற்று, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பேச்சாளனாக இருப்பார். அனைவரும் கவரக்கூடிய ஒரு வசீகரமான ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, இந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு அம்பாளுக்கு வந்து ஒரு சாரி வாங்கி கொடுக்கணும். சுமங்கலி செட்டு ஒன்று வாங்கி கொடுங்க. இது வந்து ஒரு லட்சுமியாக, அதே ஆண் குழந்தையாக இருந்தால் வஸ்திரம் வந்து தானம் பண்ணுங்க. ஒரு பிராமணனுக்கு ஒரு வஸ்திரம் தானம் பண்ணணும் குழந்தை பிறந்த உடனே. அது வந்து இந்த குழந்தைக்கு ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், விளையாட்டு துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த முறை சாதிக்கலாம். மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சோம்பலையும் கொஞ்சம் தடையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. அதனால ஹயக்ரீவருடைய உபாசனை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்புடையது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து எதிர்பாராத ஒரு நட்பின் மூலமாக ஒரு ஆதாயம். திடீர்னு பார்த்தா திருமண ஏற்பாடுகள். உங்களுடைய வேலை அலுவலகத்துல, உங்களுடைய ஃபீல்டுல உங்களை மெச்சிக்க யாரும், அதாவது உங்களை வந்து அடிச்சுக்க யாரும் முடியாது அப்படிங்கிற விதத்துல உங்களுக்கு வந்து அந்த ஒரு புகழானது நீங்கள் மெச்சப்படுவீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கீமும் நல்ல வெற்றியை அடையும். படிப்புல நல்ல தீக்ஷண்யம் வரும். மந்திர சித்தியானது உண்டு. இந்த வாரம் வந்து உங்களுக்கு, இந்த வாரம் ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தை எந்த குழந்தை பிறந்தாலும் மேதா விலாசத்துடன் விளக்கும். நல்ல அதிபுத்திசாலிங்கிற மாதிரி பெரிய ஒரு என்ன சொல்ற அறிவாளியாக, ஒரு அறிவு களஞ்சியமாக திகழும். இந்த குழந்தை பிறந்த உடனே, இந்த குழந்தை முதல் குழந்தையாக இருந்தால் நம்ம அந்த குழந்தைய வந்து அம்பாளுடைய பாதத்துல வைத்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் வந்து இங்கு வந்து உங்களுடைய ராசியிலேயே நின்று அந்த நேரத்துல வந்து சந்திர மங்கள யோகமும் அமைகிறது. அது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அதனால இந்த குழந்தை வந்து அம்பிகையினுடைய வரம் பெற்ற குழந்தையாக நாம் கருத வேண்டும். இந்த குழந்தை வந்து சகலக்கலா வல்லவன் அப்படிங்கிற குழந்தையாக இருக்கும். பல மொழிகள் பேசக்கூடிய, பல ஊர்களுக்கும் போய் தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். சரி, இப்போ படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த மேல் படிப்பு படிக்க வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கு கொஞ்சம் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கிறது. அதாவது தியரி தீசிஸ் சப்மிட் பண்றது, இவர்களுக்கெல்லாம் வந்து கோச் கிட்ட கொஞ்சம் ரப்சராக இருக்கும். இருந்தாலும்
குழந்தைகளின் மூலமாக ஆதாயம், பெண் குழந்தைகள் யோகம், பிறகு திருமண ஏற்பாடுகள், அதிலும் 2வது திருமணம் ஏற்பாடுகள் ஜம்முன்னு நடக்கும். கொஞ்சம் கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவுடைய ஆரோக்கியமும் அப்பாவுடைய ஆரோக்கியமும் மேன்மைக்கு கூறியதாக இருக்கிறது. இளைய சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு டைம். அம்பாளுடைய வழிபாடு, அதுவும் மாரியம்பாள், அதிலேயும் சமயபுரம் மாரியம்மன் அல்லது கருமாரியம்மனுடைய வழிபாடு மிகச்சிறந்தது. கடகத்துக்கு 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? புஷ்ய நட்சத்திரம் சனியினுடைய அமைப்பு இருக்கிறதுனால நீங்க போன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவ்வளவுதான். போன் அட்டன் பண்றது அன்னைக்கு வேணா சைலண்ட்ல போட்டு வச்சுடலாம். அப்படியெல்லாம் முடியாது சுவாமிகளே, ஏன்னா சைலண்ட்ல போட்டாலும் திட்டுவாங்க இல்லையா? அதனால அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்ம ஐடியாவும் சொல்ல வேண்டாம், அவர்களை நிராகரிக்கவும் வேண்டாம். பாசிவாக இருந்து அமைதியாக இருப்பது உங்களுக்கு ஏற்றது. 23ஆம் தேதி புதன்கிழமை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ட்ரேடிங் பண்ண வேண்டாம், வியாபாரம் பண்ண வேண்டாம், அதாவது டிரான்சாக்ஷன் அன்னைக்கு பண்ண வேண்டாம். முக்கியமான டிரான்சாக்ஷன்ஸ், ஏன்னா நம்பர்ஸ்ல மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்புறம் பொருட்களை நம்ம எங்கேயோ பத்திரப்படுத்திக்கணும். மொபைல் ஆகட்டும், நம்முடைய வாட்ச் ஆகட்டும், எங்கேயாவது போய் முகம் கழுவும் போது பாத்ரூம்ல விட்டுட்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டுவதிலும் அன்றைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் கம்யூனிகேஷன் மூலமாகவும், பிறகு திடீரென்று உங்களுடைய கான்டாக்ட், உங்களுடைய பழக்கத்தின் மூலமாகவும் லாபமானது காத்திருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு தெய்வீகமான வாரமாக அமைந்திருக்கிறது. சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது உங்களுடைய லக்னாதிபதி. அதனால நீங்கள் தெய்வீகமாக ஒரு கோயிலுக்கு போறது, ஒரு கோயில் கட்ட ஒரு ஏற்பாடு பண்றது, அல்லது குலதெய்வ சுவாமியை கும்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்டை முன்னின்று நடத்துவது. ஆனால் ஒரு இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாமே எழுத்துப்பூர்வமா கரெக்டா இருக்கணும். வாக்குல நீங்க கேத்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், அதை ராகு, சனி, புதன், சுக்கிரன் இவர்கள் எல்லாம் பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையான கம்யூனிகேஷனை மட்டும் எழுத்துப்பூர்வமாக நீங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக எழுத்து வடிவில் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது. 24ஆம் தேதி மகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்திருக்கிறது. அன்னைக்கு என்ன விஷயத்துல நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நான் சொன்ன இதேதான். போன்ல அல்லது அதாவது போனுக்கு பதிலாக இமெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். பேச்சில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய இதுங்கிறதுனால அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்றது, பெண்கள் கிட்ட சண்டைப்படாம இருக்கிறது, அது அம்மாவா இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னும் கூட சொல்ல போனா அம்மாவுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் இருக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் அன்னைக்கு நம்ம அவங்களோட சண்டை போடாம வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது. 26ஆம் தேதி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அன்னைக்கு என்ன பண்ணணும், ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஏதாவது நம்ம ஒரு அஃபீஷியலா ஏதாவது பண்ணி நம்ம அதுல ஏதாவது இடக்கு முடக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கிறதுனால அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை உத்திர நட்சத்திரக்காரர்கள், அது ஆபீஸ்ல நம்ம போறதுல சனிக்கிழமை லீவாக இருக்கலாம், இருந்தாலும் நம்ம சொந்த தொழில் பண்ணுபவர்கள் எல்லாம் அன்னைக்கு போவோம் இல்லையா? அதனால அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கிறது? இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்று 6ஆம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்கம் அடைகிறதுனால செவ்வாயினுடைய காரகத்துவங்கள், கட்டட தொழில், சிமெண்ட், பிறகு பிரிட்ஜ், ரோடு கான்ட்ராக்ட், இந்த மாதிரி அந்த சிவில்ல என்னென்ன கான்ட்ராக்ட் அத்தனை கிடைக்கும். வெளியூர்ல போய் மேட்சுக்கு போனா ஜெயிச்சுட்டு வர்றது, முக்கியமாக சிஏ படிப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைப்பது, குழந்தை வரம் கிடைக்கிறது. திடீர்னு நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தால் அங்க இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றது. ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அக்செப்ட் பண்ணணுமா இல்லையாங்கிறது நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய ரகசியங்களை நாம் பேசாமல் இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தரும். இந்த வாரம் சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சிவனுக்கு பால் அபிஷேகம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள்,
உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து வெரி பாசிட்டிவான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, சகோதரர்கள் மூலமான ஆதாயம் ஒன்று. கவர்மெண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு பெண்டிங் ஒர்க் வச்சிருந்தீங்க, ஒரு லா சட்டப்படி ஏதாவது ஒன்று பெண்டிங் இருக்கு, கடன் வந்து பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை, ஒரு கோபத்துல உங்களுடைய நண்பன் உங்ககிட்ட பேசாம போயிட்டான், அல்லது ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் பகைமை, ரொம்ப பகைமையா இருந்த அந்த பகை தீரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரம் வந்து திருமண ஏற்பாடுகளும் நல்லபடியாக இருக்கிற, திருமண வரவும் திருமண உறவும். அதே போன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடக்க இருக்கிறது. சூரியன் 8ஆம் இடத்துல வந்து 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல வந்து விபரீத ராஜயோகமா இருக்கிறதுனால திடீர் ப்ரமோஷன் ஏற்பாடு உண்டு. அந்த ப்ரமோஷனும் கூட உங்களுக்கு யாராவது வந்து குழி தோண்ட நினைச்சு அது வந்து சக்சஸ் ஆகாம உங்களுடைய நிஜம் ப்ரூஃப் பண்ணப்படும். உங்களுடைய உண்மைத்தன்மை என்பது புரிந்து கொள்ளுவார்கள். அதனால உங்களுக்கு செல்வாக்கும் ஓங்கும், நல்ல பேரும் கிடைக்கும். நீங்கள் வந்து எதிரிகளை, அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய்ங்கிற மாதிரி எதிரிகளும் ஒடுங்குவர். உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும், அல்லது கௌரவமும் கிடைக்கும். பணம் கிடைக்குமா சுவாமிஜி, அதுதானே எனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கடன் வாங்கக்கூடிய நிலை இருக்காது, நல்லபடியாக சமாளித்து விடலாம். அதாவது சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆதாயம். உங்களுக்கு குழந்தைகளுக்காக நல்ல அப்பாவாக, அதுவும் பெண் குழந்தையா இருந்தா நல்ல அப்பான்னு பேர் எடுப்பீங்க. தங்கை கிட்ட வந்து ஒரு நல்ல அண்ணன், எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், என் கூட பிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சண்டை இருக்கும். அதை மட்டும் நாம் தவிர்ப்பது நல்லது. பிறகு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உணவு விஷயத்துல உஷ்ணமான உணவுகள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. கன்னி ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சண்டிகா பரமேஸ்வரி. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயி விச்சு. அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம். நண்பர்களுக்குள்ள பகை, அதாவது பார்ட்னர்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்கு, இதெல்லாமே சரியா, விரிசல் எல்லாமே சரியாகிவிடும். ஆக மொத்தத்துல கன்னி ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய அந்த எதிரிகளும் ஒழிந்து உங்களுடைய பெருமையும் கௌரவமும் நிலைநாட்டப்படும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து நிறைய பலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அமையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. திடீர்னு வந்து திருமண ஏற்பாடுகள் நடக்கும், வெளிநாடு வாய்ப்பு, ஆன்சைட் ஜாப் வந்து டக்குன்னு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், போயிட்டு வரலாம். பிறகு வந்து வெளிநாட்டுல போகும்போது சாப்பாடு, அதாவது வந்து உணவு கொஞ்சம் செரிமானமாகாம கொஞ்சம் நம்ம திண்டாடுவோம். அதனால நல்ல உணவுகளை ஏற்பது மிக மிக நல்லது. சூரியன் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும், பிறகு வந்து செவ்வாய் வந்து சந்திரனை பார்த்து, அதாவது திங்கள் செவ்வாயில வந்து சந்திரனும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுனாலையும், இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று 6க்கும் 8க்கும் உண்டானவன் வந்து சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த தூரமான காரியங்கள், நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்து வெளிநாடு போகணும், நான் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும், அல்லது வந்து நான் ஒரு மெயின் சிட்டியில் போய் செட்டில் ஆகணுங்கிற கனவு வந்து இந்த வாரத்திலிருந்து ப்ரூஃப் ஆகும். அதாவது வந்து நடக்க ஆரம்பிக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ருண ரோக சத்ரு தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, வழக்கானது நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மமான வலு கிடைக்கும். உங்களுக்கு கடன் தீர்ப்பது, வம்பு வழக்குல வந்து வழக்கு வந்து ஜெயம், அதாவது வெற்றியை நோக்கி இட்டு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்துல கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் சகோதரர்களுக்கு இடையே வந்து பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். அம்மாவனுடைய நலனும் பிறகு அப்பாவனுடைய நலனும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. உங்களுடைய ஜாக்கிரதையாக நீங்க இருக்க வேண்டியது மாமியார் வீட்டில தான். அதாவது மாமியார் மாமனார் வீட்டில் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்களுக்கு வந்து தன்னுடைய சகோதரிகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பேசும்போது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வரும். தாய் வழி மாமனார் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் அவங்களோட பண்ணினோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து 8க்கும் பிறகு 6க்கு உண்டானுடைய பரிவர்த்தனை வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கிறேன். அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வழி செய்யும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உஷ்ணமான விஷயங்களை நாம் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் உச்ச சூரியன் வந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறது, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனா
அதாவது ஒரு தவறு யாரோ பண்ணிட்டாங்கன்னா உடனே டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சு நம்ம வந்து உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்போம். கொஞ்சம் நிதானமாக இருந்தால் உங்களுடைய கம்பெனியை நல்லா ரன் பண்ண முடியும். நல்ல வேலையாட்கள் அமைவதற்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. அரபு நாடுகளுக்கும் பிறகு யுஎஸ்ஏவுக்கும் போவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த துலா ராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது வந்து கண்ணன், அதாவது வந்து புல்லாங்குழல் ஊதுகின்ற கண்ணனுடைய அந்த வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஏன்னா அந்த கண்ணனுக்கு வந்து நிறைய விசேஷம் இருக்கு. அதாவது மாதவ தந்திரம்னு ஒரு நூல்ல இந்த கண்ணனுக்குன்னு ஒரு கிருஷ்ணனுக்குன்னு ஒரு தாந்திரிகம், பெரிய சாலிடான தாந்திரிக நூல் அது. அதனால அதன்படி 6ஆம் இடத்துல ராகுவும் சனியும், அதாவது சனி வந்து இந்த இதுக்கு வந்து 4க்கும் 5க்கும் உண்டானவன். அவர் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். அதனால அந்த கண்ணனுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ள வைக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து வருமானம் மிகுந்த வாரம், அண்ணன் தம்பிக்குள்ள ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம், குழந்தைகளுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாரம், காதல் நிறைவேறுகின்ற வாரம், சண்டை போட்டிருந்தோம் லவ்வருக்குள்ள ஒன்று சேரக்கூடிய வாரம், கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் வந்து விரிசல்கள் நீங்கி நல்லபடியாக நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாரம். ஆபீஸ்ல வந்து உங்களுடைய குற்றம், உங்கள் மேல இருந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து நீங்களே ஒதுக்கிவிட்டு உங்களை நீங்கள் மேல், அதாவது வந்து நான் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நிரூபித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாரம். அதனால ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப கியூரியஸாகவும் வேலை செய்வீங்க இந்த வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிராபேக்கும் கிடையாது. ராகுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் காதுக்கு வரும், அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். இந்த வாரத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா, அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தை நல்ல படித்து, அதாவது ஆராய்ச்சி படிப்பு படித்துட்டு நல்ல ஒரு சயின்டிஸ்டாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால் சனி வந்து ராகுவோட சேர்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அதுவும் வந்து சுக்கிரன் 12க்கு உண்டான ஒன்று இருந்தான்னாக்கா, அதாவது யாருமே வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாத அந்த விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்றது, கணக்குல புலியா இருக்கிறது, அதை வந்து அந்த கம்ப்யூட்டர் கோடிங் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அதனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சந்தோஷமான வாரம், ஜெயிக்கக்கூடிய வாரம். சூழ்ச்சிகளை வந்து தான் சூழ்ச்சி பண்ணி மற்றவர்களை வீழ வைக்க, அதாவது நல்லவனாக இருந்து விழ வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகருடைய வழிபாடு. ஓம் சம் சரவண பவாய நமஹ சொல்லலாம், இல்லைன்னா ஓம் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் நம்லம் சரவண பவாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அது ஷோடசி மந்திரம். அப்படி இல்லைன்னா சிம்பிளான மந்திரம் நம்ம சொல்லலாம். முருகனுடைய அருள் உங்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம், பிசினஸ் மேனுக்கும் நல்ல ஒரு ஆதாயமாக இந்த வாரமானது விளங்குகிறது. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அத்தனையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கணக்கு வழக்குகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாரம். நல்ல ஒரு செல்வந்தர்களுடைய வீடுகளில் வாழ்க்கை படக்கக்கூடிய அல்லது ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. இருப்பிடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தன்னுடைய அது ஆபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நெய்பருடைய தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் சாதித்து வெளியில் வருவீர்கள். 9க்கு உண்டானவன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம், நல்ல குருவை வந்து அடைவது, மந்திர தீட்சை பெறுவது, நல்ல நட்பானது கிடைப்பது, கடன் கிடைப்பது, பேங்க்ல வந்து உங்களுடைய நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருப்பது. இதுல வந்து ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த வாரத்தினுடைய கடைசியில் அது சரியா போயிடுறது. நீங்கள் வந்து பல மொழி பேசுபவர்களாக இருந்தால், பிரெஞ்சு மொழி பேசுபவர்களாக இருந்தால் இந்த ஜாதக அமைப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் அது அந்த ஒரு கேத்துவம், பிறகு ராகு சனி புதன், இது வந்து பிரெஞ்சு, யாராவது இந்த பாரிஸ் எல்லாம் போகணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் பிரெஞ்சு தானே. அது வந்து இந்த பிரெஞ்சு மொழி பேசுபவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. தனுர் ராசி அன்பர்கள் தலைவனாகவும் அதே போன்று அரசியலில் பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது. அப்புறம் ஐஏஎஸ் வந்து
நான் வந்து பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறவர்களுக்கும் இந்த வாரமானது நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. கடைசியில் சனிக்கிழமை வந்து தாய்க்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதுவும் வந்து சரியா போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. தனுராசி அன்பர்கள் சிவனுடைய வழிபாடும் பிறகு அம்பாளுடைய வழிபாடும் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல வந்து கிரேட்டஸ்ட், அதாவது வந்து உயர்ந்த 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 நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து கோபத்தை கொஞ்சம் வீட்டில் குறைத்து கொள்ள வேண்டும். சகோதரர்களிடம் மெயினா, குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டால் உங்களுக்கு பிற்காலத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. படைப்பாளிகள் தன்னுடைய படைப்புகளை பத்திரப்படுத்த விட வேண்டும். 4ஆம் இடத்துல சூரியன் வந்து உச்சம் பெற்று இருக்கும் பொழுது, இது வந்து உங்களுடைய 4ஆம் இடம்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வீடு, வண்டி, வாகனம், நிம்மதி, பிறகு வந்து சூழ்ச்சி, இது அத்தனையும் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுடைய அக்கம் பக்கம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விரட்டி அடித்து விடுவீர்கள். வெற்றிக்கு உண்டான வித்து கீழே விழுந்து மேலே மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதாவது ரீகெய்னிங், அதாவது வந்து ஒரு ரெக்கவரி ஆகி மேலே வரக்கூடிய அமைப்பு, பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கிறது, டைம் இருக்கிறது. அலுவலகத்தில் அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து காதல் மலர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மீடியா துறையில் இருப்பவர்கள், அது வந்து நியூஸ் சேனல்ல இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து கிடைக்கும், அதை டீல் பண்ணி இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃபுட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். கடல்ல போய் குளிக்கக்கூடியவர்கள், உப்பு தண்ணியிலேயே அதுல பிரச்சனைகள் வந்துடும். கடலோ அல்லது கிணறோ இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலம் இது. அதே போன்று ஐஏஎஸ் படிக்கக்கூடியவர்கள், சிஏ பண்ணுபவர்கள், அதிலும் கூட இந்த ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வந்து இது நல்ல ஒரு அமைப்பு. ஆண்டர்பிரனராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் மற்றும் காளியம்மன். இந்த 2 தெய்வமும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லபடியாக வெற்றியை கொடுக்க வைக்கக்கூடிய தெய்வம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து அசகாய சூரன் என்கின்ற பெயரை எடுக்க போகிறீர்கள். சனி வந்து வெளியில வந்துட்டார். கொஞ்சம் வந்து அதிகமா பேசுவோம், நம்ம எதையுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்போம், பிடிவாதமா இருக்கணும்னு நினைப்போம். அதுவும் சகோதரர்கிட்ட நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி இருப்போம். நிம்மதி கொஞ்சம் கூடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நல்ல ஒரு அமைதியான ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு பக்கம் வந்து என்னன்னு கேட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கும். நல்ல நண்பர்கள், தனியா தத்தளித்து கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல சப்போர்ட், நல்ல நண்பர்கள் வந்து அமையக்கூடிய ஒரு சான்ஸ், கடன் பெறக்கூடிய ஒரு சான்ஸ், திருமண பந்தத்துல வந்து சில பிரச்சனைகள் இருந்து அதெல்லாம் சரியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்கள் பைரவருடைய உபாசனை பண்ணணும். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை, அதாவது உங்களுடைய பிசினஸ்ல நல்ல ஏற்றம், வருமானம் இருக்கிறது. அந்த வருமானத்தை வந்து நீங்க வந்து சரியாக வந்து டிசைன் பண்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து அதற்கு பொறுப்பாக நியமிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை வந்து நம்புங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரனுடைய அமைப்பு, அவர் வந்து சந்திரமங்கல யோகமாக செவ்வாய் வந்து 6ஆம் இடத்திலும் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் படுகிறார். அப்படிங்கும்போது வியாபார ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் தகர்த்து எறிந்து விடுவீர்கள். அது சட்டப்படி பிரச்சனை இருந்தாலுமே 10க்குண்டானவன் 6ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு லீகலான இஷ்யூவா இருந்தாலும் சரி, ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். லேண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். மகன் விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அப்பாவுடைய விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, அதுவுமே சரியா போயிடும். மனைவிக்கு உடல் நலமா இல்லாததும் சரியாக போயிடும். அதனால கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை. குழந்தைகள் விஷயத்திலுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறது. குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. திருமணம் செய்து கொடுத்த குழந்தைகளுக்கு நாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர்களுடைய ஃபினான்சியல் டெட்ஸை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு
நல்ல ஒரு குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். இந்த நேரத்துல வந்து பார்வதி பரமேஸ்வரன் சமேதராக இருக்கக்கூடிய, அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான பிரச்சனைகள் அத்தனையுமே குறையும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் லாபகரமாக இருக்கிறது. வீட்டுல வந்து அதிகாரம், நீங்கள் சொல்லுகின்ற வாக்குக்கு அத்தனைக்குமே பவர் உண்டு. ஆறுக்குண்டானவன் பணபரஸ்தானத்துல ஏறி உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கிறார். அது போலவே சந்திரமங்கல யோகத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார். அப்படிங்கும்போது உங்களுடைய வாக்கு, அதாவது கடல் கடந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா மறுவார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் வந்து உயர்ந்துடும். கொஞ்சம் சனி வந்து உங்களுடைய ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பணம் கொஞ்சம் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே முதல் நாளை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்கள்ல வந்து உங்களுக்கு நிறைய ஆதாயம் இருக்கிறது. வியாபார ரீதியாக ஜாப்லையும் சரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. குழந்தை, ஆண் குழந்தை வாரிசுக்கு ஏற்பாடுகள் இருக்கிறது. லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது வந்து குருவனுடைய பார்வை ரொம்ப அழகாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிழக்கத்திய நாடுகளில் வந்து வரன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு சகோதரர்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். ஒரு நல்ல சுமூகம் பிறக்கிறது. சந்தோஷமான ஒரு வாரம். சொல்லப்பட்ட கொஞ்சம் பணம் பற்றாக்குறை இருக்கிறது. சந்தோஷமான ஒரு நல்ல பலமான ஒரு வாரம். அதாவது இழந்த கௌரவத்தை மீட்டு எடுத்த ஒரு திருப்தி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. மீன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவன். நீங்க பாலாபிஷேகத்துக்கு கொடுங்க, அது ரொம்ப 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 முக்கியமானது. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது மேன்மை தரக்கூடிய செல்வங்களையும் வளங்களையும் வாரி வழங்கக்கூடிய வாரமாக வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் அமைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.